தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, சொத்துக்கள் எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா, இதுக்கப்புறம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொத்துக்கள்லாம் ஒப்படைக்கிறாரு. அதை பார்த்து விஜய் வந்து அப்படியே வந்து பத்திரத்தை செக் பண்ணிட்டு இருக்கும்போது காவேரி வந்து இதில் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்துப்பா, இதுக்கப்புறம் எந்த முடிவு வந்தாலும் காவேரியும் சேர்த்து எடுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி. காவேரிமா அப்படின்னு பத்திரத்தை நல்லா பார்க்குற, பார்த்தா காவேரி பேரும் இருக்குது. என்ன தாத்தா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, இதில் என்னப்பா தப்பு இருக்குது, உன் பொண்டாட்டி தானே காவேரி, அவளுக்கு தானே நான் பண்ணியிருக்கேன், இதில் தப்பு இருக்குது, 2 பேரும் சேர்த்து எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, இதில் தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து விஜய் வந்து தாத்தா நான் சொல்கிறது கேளுங்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் தாத்தா என் பேரில் எதுக்காக அப்படி சொன்னோன்னே, இங்கே பாருமா நான் எதுவாக இருந்தாலும் இதுதான் என்னோட முடிவு, புரியுதா விஜய், நீ இதில் சம்மதிச்சு தான் ஆகணும், புரியுதா அப்படின்னோடனே விஜய் வந்து யோசிக்கிறாரு. ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. எல்லாருமே கேட்குறாங்க. நான் பண்ணது நல்லதுக்காக தான் இவங்க 2 பேருக்கும் பண்ணியிருக்கேன், அதனால் இதில் யாரும் தலையிட முடியாது என் முடிவில், இதுதான் விஜய் என்னோட முடிவு, இதை மதித்து நடக்கிறதும் நடக்காதும் உன்கிட்ட தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே விஜய் என்ன பண்ணுன்னு தவிக்கிறாரு. இங்கே காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு, எல்லாம் ஓன் பிளானான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் ஏன் கவலைப்படாதீங்க, நான் வந்து 10 மாதம் கழித்து நான் போகும்போது உங்களுக்கு நீங்கள் எங்கே எழுத்து போட சொன்னாலும் போட்டு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிடுறாங்க. அதனால் விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே தாத்தா என்ன பண்ணுறாரு, விஜயை கூப்பிட்றாரு. என்ன தாத்தா அப்படி சொன்னோன்னே, இன்னொரு விஷயம் விஜய் அப்படின்னோடனே, ஐயோ இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே பார் விஜய், நாளைக்கு வந்து நம்ம கம்பெனி விஷயமா வந்து ஒரு ப்ரோக்ராம் கலந்துக்க போகிறோம்ல, அதுக்கு வந்து காவேரியும் கூட்டிகிட்டு போயிடு அப்படி சொன்னோன்னே விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இது இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு இதுக்கப்புறம் காவேரி தான் உன் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸில் இருப்பா, அவளும் நீயும் சேர்ந்து தான் எல்லா டிசிஷனும் பண்ணணும், புரியுதா, அது வந்து தாத்தா நான் சொன்னது தான் இங்கே நடக்கணும், அப்புறம் உன்னோட இஷ்டம்ப்பா அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயோ தாத்தா வேறு இப்படி சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காவேரியும் கூட்டிகிட்டு போகணுமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. குமரன் வந்து சோகமாக இருக்கிறத பார்த்து நிவின் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் அப்படின்னாங்க. உடனே வந்து குமரன் வந்து என்னாச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்தீங்கல்ல, எப்படியாவது வந்து சமாதானப்படுத்தணும் ஒய்ஃப்னு சொன்னீங்களா, ஆமாம் அதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு பெரிய வந்து ஷோ நடக்க போகுது, ஃபேஷன் ஷோ, அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வந்து தைக்கிறதுக்காக வந்து ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா நிவின், ஆமாம் அதில் வந்து நீங்கள் தச்சு கொடுத்துறீங்க, நிறைய ஆர்டர் கிடைக்கும், அதுவும் பெரிய ஆர்டராக கிடைக்கும், அப்புறம் என்ன நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம், சீக்கிரமாகவே உங்கள் ஒய்ஃபோட கனவை நிறைவேற்றலாம் அப்படின்னோடனே, சரி நிவினா அந்த ஆர்டர் கண்டிப்பாக வாங்கி கொடு, அது வாங்கி கொடுத்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டோட கம்பெனி கலந்துக்கிறாங்க, அதனால் வந்து ஃபேஷன் ஷோவில் கண்டிப்பாக ஒரு ஜோடியோட ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் தான் தைக்கணும், ஓகேவா அப்படின்னோன்னா, சரி நிவினே ரொம்ப தேங்க்ஸ் நிவினே அப்படின்றாங்க. பரவாயில்ல தச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதே மாதிரி ஃபேஷன் ஷோவை பார்த்த மாதிரி இருக்கும், சரி நிவினே நான் போய் கங்கா கிட்டே சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கங்கா கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு. கங்கா வந்து நிஜமாவாங்க, ஆமாம் பெரிய ஆர்டரு, கண்டிப்பாக நம்ம இதை பண்ணி கொடுக்கணும்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாங்க, அந்த ட்ரெஸ் டிசைன்ஸ்லாம் எல்லாமே கேட்டுன்னு வந்துருங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேருமே தைக்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரி கிட்டே தாத்தா வந்து இந்த மாதிரி வந்து ஃபேஷன் ஷோ ஒன்று நடக்க போகுது, அதில் நம்ம கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதனால் நீயும் வந்து விஜய் கூட கலந்துக்கமா அப்படின்றாங்க. காவேரி யோசிக்காதம்மா, நான் சொல்கிறேன்ல தாத்தா சொல்கிறேன்ல அப்படின்னோன்னா, சரி தாத்தா கலந்துக்கிறேன் அப்படின்றாங்க. காலைல விஜய் போகும்போது காவேரி கிளம்பியிருக்காங்க. டேய் காவேரியும் கூட்டிகிட்டு போகிறா அப்படி சொன்னாங்க. சரின்னு விஜய் வந்து அந்த ஃபேஷன் ஷோக்கு வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே நிவினும் வராரு. அதே மாதிரி வந்து குமரனும் கங்காவும் வந்து ட்ரெஸ் எல்லாம் தச்சுட்டு வராங்க. உடனே வந்து இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, கங்காவையும் குமரனையும் பார்த்துடுறாங்க. ஓடி போய் அக்கா நீ எப்படிக்கா இங்கே அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்து நம்ம கங்கா வந்து எப்பவும் போல் வந்து காவேரி வந்து இன்சல்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. நீ போய் உட்காருவோம் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து நிவினை பார்த்து காவேரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.